ரொம்ப கதை பேசுறீங்கன்னு நேத்தி சொன்னாங்களே, அதனால எல்லாம் கிளாஸ்க்குள்ள போவோம்னு சொல்றீங்களா? ஆமாக்கா. ம். ஆமா. ஸ்கிரீன் தெரியல. இப்பவே இப்ப லெஃப்ட் ஆயிட்டு உள்ள வந்துருங்க. ஹோம்ஒர்க் சம் போட்டீங்களா? சரி. போட்டேன்க்கா. சொல்லுங்க. ஓகே. அக்கா சொல்லுங்கம்மா. அக்கா மேக வந்து வேற போன் வந்து அட்டன் பண்ணலாமா? ஓகே ஓகே போயிருக்காங்க, வேற போன்ல இருந்து அட்டன் பண்றாங்க. அப்பா லிங்க் ஓகே அனுப்பிச்சு விட்டாரு. சரி, ஓகே. கிளாஸ் சொல்லலாம். என்னன்னா பேக் சைடுல இருக்க காயின் வந்து அதிக வேல்யூலயும் கம்மி வேல்யூ. சரி, நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு சுடகு அந்த சம் காமிச்சனா? பின்னுக்கு அப்படியே ஆப்போசிட் சார். ஏமா ஃப்ரண்ட்ல இருக்கிறது வந்து அதிக வேல்யூல இருக்கும், பேக்ல இருக்கிறது வந்து கம்மி வேல்யூல. காமிச்சனா? எந்த சம்கா? சுடகு கொஸ்டின் ஏதோ உங்களுக்கு கொடுத்தனா? நானு குரூப்ல வந்திருந்ததே, பாத்தீங்களா? பாக்கலக்கா. பாக்கலையா? பாக்கலக்கா. சரி, நான் உங்க பேட்ச்ல இப்ப அனுப்பி விடுறேன். அது வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? ஓகேக்கா. கேட்கவே மாட்டுக்கா. எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க, அப்பதான் கேக்கும். இருக்காங்கக்கா. இந்த சமாக்கா? இந்த சம் இது இத வந்து எப்படிக்கா எப்படி சால்வ் போடணும்? பண்ணணும்? வெயிட் ஓகேக்கா. பண்ணுங்க, ஒரே நிமிஷம். அந்த பென்லாம் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன், சொல்லி கொடுக்குறேன். ஓகேக்கா. One, two, three, four, five, six, seven, eight, nine. அக்கா என்ன சம் மட்டும் கொஞ்சம் மறுபடியும் சொல்லுங்கக்கா. இன்னும் நான் சம் எக்ஸ்பிளைன் பண்ணலமா, வெயிட் பண்ணுங்க, இது வரேன். ஓகே. அக்கா நான் பத்திரி வைக்கிறேன். அக்கா என்னப்பா? அக்கா அப்பா புது போன் வச்சுக்கிறாரு. அந்த இப்ப குரூப் அட்டன் பண்றல, நீங்க மெசேஜ் பண்றதுல அதுல போகுது, இதுல வர மாட்டேங்குதுக்கா. இந்த நம்பர் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த நம்பர் சொல்றேங்க. சொல்ல வேணாம், நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேக்கா. ஓகே. அக்கா சரி, சுடகு ஊருக்கு போய் கூட அட்டெண்ட் பண்ண. அக்கா எனக்கு இந்த என்ன சம்னே தெரியலக்கா. இது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது கிடையாது. நீங்க பழைய புக்கெல்லாம், நியூஸ் பேப்பர் கூட புக்கெல்லாம் வரும். உங்க அம்மா அப்பா அண்ணனுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல, கேட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அக்கா சுடோக்காக்கா? ஆமாம்மா. அந்த புக்ல எல்லாம் வந்து ஓகேமா, அந்த புக்ல எல்லாம் வந்து இந்த சுடகு சம் இருக்கும். இத வந்து எல்லாரும் ஃபில் பண்ணி அனுப்பி விடுவாங்க, அவங்களுக்கு பிரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இது வந்து இதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன், அதை வச்சு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வாங்க. ஓகேவா? ஓகே. ஓகேக்கா. 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 இதுல என்ன கணக்கு அப்படின்னா, இதுல ரூல்ஸ் என்னன்னா, இப்போ இதுல எழுத முடியுமான்னு தெரியல. சரி, இதுல வந்து ரெண்டு பக்கமுமே வந்து 9 நம்பர்ஸ்னா 9 நம்பர்ஸ் வரணும். இப்ப இங்க 1ன்னு இருக்கணும் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரோல வேற 1 இருக்க கூடாது. இப்ப இங்க 1 இருக்குல்ல, அப்ப அங்க நம்ம 1 எழுதக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து பார்த்து இது ஃபுல்லும் நமக்கு 9 நம்பர்ஸ் இருக்கணும். குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்மா. சாரி கொஞ்சம் லேட் 1 ஆயிடுச்சு. 2 3 4 5 6 7 8 9 அந்த 9 நம்பர்ஸும் மாறி 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 இதுல இருக்கலாம். சரியா?
எந்த நம்பர் வேணா போடலாம் எந்த நம்பர் வேணாலும் போடலாம். அக்கா புரியல. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் கவனிச்சீங்கன்னா நான் என்ன சொல்றேன்றது புரியும். ஃபர்ஸ்ட் நான் சொல்றத கவனிங்க எல்லாரும். அதுக்கப்புறமா லாஸ்டா டவுட் கேளுங்க. இருங்க, நான் எழுதவே மாட்டேங்குது. சரி, இங்க பாருங்க. இதுல உள்ள நம்பர்ஸ மியூட் பண்ணிக்கோங்கம்மா. நம்ம மாத்தவே கூடாது. ஓகேவா? இதுல உள்ள நம்பர் அப்படியே தான் இருக்கணும். இந்த ரோலையும் 1 to 9, அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 அந்த 9 நம்பர்ஸும் இதுல வரணும். இதுலயும் அந்த 9 நம்பர்ஸ் வரணும். மாறி 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 எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இங்க 1ன்னு எழுதுறேன்னா இங்க ஆல்ரெடி ஒரு 1 இருக்குல்ல, அப்ப இங்க 1 நம்ம எழுதக்கூடாது. இங்க நான் சும்மா 2ன்னு எழுதி பாக்குறேன். 2ன்னு இப்படி இதுல வேற 2 இல்ல, அதனால இது ஓகே. இங்க நான் 3 எழுதுனா இந்த ரோலே 3 இருக்கு, அப்ப நம்ம அங்க 3 எழுதக்கூடாது. இப்படியும் பார்க்கணும், இப்படியும் பார்க்கணும். அதாவது இந்த ரோவையும் பாத்துக்கணும், இந்த ரோவையும் பாத்துக்கணும். அந்த 2 ரோலையுமே அந்த நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகேவா? இதெல்லாம் கண்டிஷன். இந்த 9 நம்பர்ஸ் இருக்குல்ல, இதுக்குள்ளயுமே அந்த 9 நம்பர் வரணும். அப்படி நீங்க ஃபில் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் வந்து இங்க 2 எழுதிக்கிறேன், இங்க 3 இருக்கு, 1 நான் இங்க எழுதுறேன். இங்க எழுதுனா இதுலயும் 1 வருது, இதுலயும் 1 வருது. அப்ப நான் இந்த ரோ ஃபுல்லாவே என்னால 1 எழுத முடியாது. இந்த ரோலையும் 1 எழுத முடியாது. அப்ப நான் 1 அங்க எழுதல. 2 வந்து இந்த ரோலையும் நான் எழுதிக்கிட்டேன். 3 ஆல்ரெடி இருக்கு, 4ம் ஆல்ரெடி இருக்கு. 5 வந்து நான் இங்க எழுதிக்கிறேன். இந்த ரோலையும் நம்ம திருப்பி 5 எழுதக்கூடாது, இந்த ரோலையும் திருப்பி 5 நம்ம எழுதக்கூடாது. 6 நான் இங்க இங்க எழுதலாம்னு பாக்குறேன், இங்க ஆல்ரெடி 6 இருக்கு, அப்ப அங்க என்னால எழுத முடியாது. அப்ப நான் 6 வந்து இங்க எழுதிக்கிறேன். 7 வந்து இங்கதான் இந்த ரோல தான் எழுதி ஆகணும்னா 7 இங்க இருக்கு, அதனால நான் 7 வந்து வேற எங்கேயாதான் போட்டாகணும். அப்ப நான் என்ன பண்ண போறேன், இதை அழிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இதை அழிச்சிட்டு வேற எங்கேயாவது போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ இதுல வந்து நான் 7 எழுதிக்கலாம்னு இருக்கேன். இன்னும் இப்ப நம்ம அங்க இருந்து என்ன அழிச்சோம், 5 அழிச்சோமா, 5 நான் இங்க எழுதிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ 1 2 3 4 5 6 7 8 மட்டும் இன்னும் மிஸ் ஆகுது, 8 நான் இங்க எழுதிக்கிறேன். ஓகே, இதுக்குள்ள 9 நம்பர்ஸ் வந்துருச்சு. இப்போ அடுத்து இதை ஃபில் பண்ணணும். 1 நான் இங்க எழுதலாம்னு இருக்கேன், ஏன்னா இந்த ரோல வேற 1 இதுல 1 இல்ல, அதனால நான் அங்க எழுதிக்கிறேன். 2 வந்து இதுல எழுத முடியாது, இந்த பாக்ஸ்ல ஆல்ரெடி இருக்கு, அப்ப இங்க 2 நான் எழுத தேவையில்லை. 3 நான் இங்க எழுதிக்கிறேன். 4 நான் இங்க எழுதலாம்னு நினைக்கிறேன். 5 இங்க எழுதுனா கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்படியும் செக் பண்ணிக்கணும், இப்படியும் செக் பண்ணிக்கணும், இந்த ரோலையும் செக் பண்ணிக்கணும். ஒரு நம்பர் எழுதுனா ரெண்டுத்துலயும் செக் பண்ணிக்கணும். இங்க பாருங்க, இது நான் எழுதுனது தப்பு, ஏன்னா இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. இந்த பாக்ஸ்குள்ளயுமே அந்த 9 நம்பர்ஸ் வந்து வரணும். அப்ப இங்க 1 நம்ம திருப்பி எழுதக்கூடாது. 1 2 3 4 7 தான் எழுதலாம். கரெக்டா? 7 நான் எழுதிக்கிறேன். 7 எழுதிட்டேன். ஓகே, இதுல 1 2 வந்திருக்கு, ஏற்கனவே 1 2 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 4 இருக்கு, 5 எழுதியாச்சு, 6 எழுதியாச்சு, 7 எழுதணும், 8 எழுதணும். நான் 7 இங்க எழுதி 8 இங்க எழுதலான்னு பார்த்தா 8 இங்க இடிக்குது. அப்ப நான் வந்து அங்க எழுத முடியாது. 8 இங்க எழுதி நான் 7 இங்க எழுதிக்கிறேன். 1 வந்து ஆல்ரெடி இதுல இருக்கு, அதுல 1 எழுத முடியாது, அப்ப நான் இங்க 1 எழுதிக்கிறேன். 2 ஏற்கனவே இதுல இருக்கு, அப்ப அங்க எழுத முடியாது, 2 நான் இங்க எழுதிக்கிறேன். 3 வந்து ஏற்கனவே இங்க இருக்கு. அந்த மாதிரி நீங்க ஒண்ணு ஒண்ணா கெஸ் பண்ணி போடணும். புரியுதா? ஓகேக்கா. இது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. நான் குரூப்ல இப்ப உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிருக்கேன். குரூப்ல சென்ட் பண்ணிருக்கேன். இது ஒர்க் அவுட் பண்ணி ஃபில் பண்ணிட்டு வாங்க. இதுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும், சரியா? அழிச்சு 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 போடுற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, போடுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அக்கா நீங்க ஒரு நிமிஷம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆர்வம் வரும். அந்த போட்டோ அனுப்பிச்சு விட்டுருக்கா. போட்டோ அனுப்பிட்டேன். அக்கா எனக்கு இது புரியல, என்னமா நான் டவுட்? இப்பதான் வந்த, கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்தா இது எழுதி போட்டோ அனுப்பிச்சுடுமா? ஆமா ஆமா. மியூட் பண்ணிக்கங்க, நான் திருப்பி ஒரு டைம் சொல்லிடுறேன். இதை அப்படியே டிரா பண்ணி அப்படியே போட்டுங்க, குரூப் அனுப்பிச்சுடணுமா? இல்ல, டிரா பண்ணி, ஆமா டிரா பண்ணி இதுல உள்ள நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் பென்ல எழுதிக்கோங்க. நீங்க எழுதி எழுதி அழிக்கிற நம்பர்லாம் பென்சில்ல எழுதிக்கோங்க. பென்சில் எழுதி எழுதி அழிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா நிறைய மிஸ்டேக் வரும், அதனால பென்சில்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே. சொல்லுங்க. அக்கா மேகவர்ஷினி வந்திருக்காங்களா? வந்திருக்காங்களே. வந்திருக்காங்களா? ஆமா. வேற போன்ல வந்திருக்காங்களா? நீங்க 2 பேரும் தான் மைக் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க. மேகவர்ஷினி வந்து இதுல இல்லக்கா.
சரி மியூட் பண்ணிக்கோங்க. யாரோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்டீங்க. இங்க பாருங்க, ஒரு நம்பர் இந்த இதுல வந்து நம்பர்ஸ் இருக்குமா, இருக்கிற நம்பரை விட்டுட்டு பாக்கி எல்லா நம்பரும் நம்ம ஃபில் பண்ணணும். கண்டிஷன் என்னன்னா அக்கா இந்த சைடும். சொல்லுங்கப்பா. இது என்ன இது என்ன மெத்தட், எதுக்கு இது யூஸ் ஆகும்? சொல்லுங்க. அக்கா ம் இது எழுதட்டுமா அக்கா? இப்ப எழுதாதீங்கம்மா, நான் குரூப்ல அனுப்பியிருக்கேன். அதை வச்சு நீங்க ஓகேக்கா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகேக்கா. இது வந்து ஓகே, இது ஒரு மென்டல் மேக்ஸ். ஓகேவா? அதாவது உங்க மென்டல் ஆக்குறதுக்கான மேக்ஸ் கிடையாது. இது வந்து உங்க மென்டல் எபிலிட்டியை வந்து பூஸ்ட் அப் பண்றதுக்காக இது யூஸ் பண்றோம். சரியா? இந்த மாதிரி மேக்ஸ் ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ் நீங்க யோசிக்கிறது மூலயமா உங்களுக்கு அந்த யோசிக்கிற சக்தி வந்து ஜாஸ்தியாகும். அது மேக்ஸ் ஓரியன்டா இந்த மாதிரி நீங்க நிறைய இதுல வந்து சால்வ் பண்ணி திருப்பி திருப்பி கண்டுபிடிப்பீங்க. அதனால உங்களுடைய அந்த கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அந்த எஃபிஷியன்சி வந்து ஜாஸ்தி ஆகும். அதுக்காக தான் இந்த கணக்கு போடுறது. இது வந்து எல்லாரும் ஈஸியா போட முடியாது. அதுல ஆர்வமும் டைமும் ஸ்பெண்ட் பண்றவங்க மட்டும்தான் இதை சால்வ் பண்ண முடியும். இதெல்லாம் நாங்க வந்து ஸ்கூல் டைத்துல டியூஷன்லாம் நாங்க போவோமா, அப்ப எங்களுக்கு கொடுத்து ஒர்க் அவுட் பண்ண சொல்லுவாங்க. நான் வந்து இதை ஃபில்லே பண்ண மாட்டேன், உட்காந்து அழுவேன், வீட்டுல உட்காந்து போட்டுக்கிட்டே இருப்பேன், ஆன்சரே வராது. எழுதாதீங்கம்மா, நான் தான் குரூப்ல அனுப்பிட்டேன், அதை பார்த்து எழுதலாம்னு சொல்லிட்டேனே. இப்ப என்ன பண்ணுக்கா? இப்ப நான் சொல்றத கவனிக்கணும். அதனால இது வந்து சின்ன பிள்ளையிலேயே நீங்க இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பெரிய பெரிய சம்ஸ் எல்லாம் ஈஸியா உங்களால சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்காக தான் இதை கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு ஒரு ஆக்டிவிட்டி நான் கொடுக்கறதுமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா உங்களுடைய மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கோ இல்ல ஏதோ ஒன்றுக்கு யூஸ்ஃபுல் ஆகுற விஷயங்கள் மட்டும்தான் நான் கொடுப்பேன். ஓகேவா? அதனால நான் கொடுக்குற ஒர்க்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகேக்கா. ஓகே, நேத்து லாஸ்டா நம்ம என்ன மாடல் சம் போட்டோம்? பாயிண்ட் வச்சு டிவிஷன் சொல்லி கொடுத்தனா? என்னமா? ஆமாங்கக்கா. பாயிண்ட் வச்சு டிவிஷன் சொல்லி கொடுத்துட்டேனா? சொல்லி கொடுத்துட்டீங்கக்கா. ஆமாங்கக்கா. எப்படி சொல்லி கொடுத்தேன்? நார்மல் டிவிஷன் தானே நீங்க கேட்டீங்க. இருங்க உங்க செம்ம பாக்குறேன். அக்கா அந்த 100 அது வச்சு டிவிஷன் பண்ற சொல்லி கொடுத்துட்டேனா? நேத்து தான்க்கா சொல்லி கொடுத்தீங்க. சரி, அப்போ நீங்க ஒரு 2 கணக்கு போடுங்க, அப்பதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேக்கா. இப்ப போடணுமா? ஆமா. நம்மளதுதான் மியூட் இருக்கு, அவங்களதுல மியூட். ஹலோக்கா. சொல்லுங்கம்மா. பார்த்தோன்னே ஆன்சர் போட்டுடலாம். 2 மினிட்ஸ்ல ஃபாஸ்டா முடிங்க எல்லாரும். 1 மினிட்டே போதும். முடிச்சிட்டேன்க்கா. ஓகே முடிச்சிட்ட. ஓகே. முடிச்சிட்டோம்க்கா. ஓகேம்மா, முடிச்சவங்க ஒரு தம்ஸ் அப் மட்டும் போடுங்க, நான் பார்த்துக்கிறேன். யாராவது இன்னும் எழுதிட்டு இருக்கீங்களா? ஆமாக்கா நான் எழுதிட்டேன். ஃபாஸ்டா போடுங்க. அக்கா சொல்லுங்கம்மா. அக்கா எனக்கு இது சொல்லுங்கம்மா. புரியலக்கா, நேத்து கட் ஆயிட்டுக்கா கிளாஸ். ஓகே நான் சொல்லி கொடுக்குறேன்.
ஓகேக்கா. எல்லாரும் ஆன்சர் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். அது வரைக்கும் இது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி போட்டா கரெக்ட்னு தோணுதோ அந்த மாதிரி போடுங்க. முடிச்சிடுங்க. ஓகே. அக்கா நான் ஒரு நம்பர் அனுப்பிச்சுட்டு குரூப்ல அதுக்கு அனுப்பிச்சு விடுங்க. சரி. பத்ரி. ஓகேப்பா. ஓகேக்கா. எழுதிட்டோம்க்கா. யாராவது இன்னும் எழுதிட்டு இருக்கீங்களா? இல்லக்கா. சீக்கிரம் சீக்கிரம் ஃபாஸ்டா. முடிச்சோம்க்கா. ஓகே. முடிச்சிட்டோம்க்கா. ஓகேம்மா, முடிச்சவங்க வெயிட் பண்ணுங்க. சொல்லி கொடுக்கலாமா? சுமன், நீங்க முடிச்சிட்டீங்களா? சொல்லி கொடுக்கலாம்க்கா. என்னம்மா? ஆன்சர் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சொல்லி கொடுக்கலாம்க்கா. நான் அப்படியே சொல்லி கொடுத்துறவா? ஓகேக்கா. சொல்லி கொடுக்கலாம்க்கா. சரி, வெயிட் பண்ணுங்க. நீங்க மல்டிபிள் போட்ட சரி, நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. நீங்க மல்டிபிள் போட்ட அதே மாடல்ல தான் இப்ப டிவிஷன் போட போறீங்க. இப்போ இங்க வந்து பாயிண்ட் இருக்கு. இங்க வந்து 2 நம்பர், சாரி, கீழே வந்து 100ஆல நம்மள டிவைட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா 100ல எத்தனை ஜீரோ இருக்கு? 2. அப்ப எத்தனை டைம் நம்ம மூவ் பண்ணணும்? 2 தடவை. இப்போ வந்து நம்ம வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணணும். ஓகேவா? 1 2 இங்க வரும் பாயிண்ட். இந்த இடம் கேப்பா இருக்கறனால இங்க 0 சேர்த்துப்போம். எப்பவுமே பாயிண்ட் வச்சு ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம 0 போட்டுக்கலாம். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர் 0.00725. இது ஆன்சர். கரெக்ட்டுக்கா. கரெக்ட்டுக்கா ஆன்சர். ஓகேமா. ஓகே. சரி, இப்போ செகண்ட் சம் பாருங்க. எப்பவுமே ஒரு நம்பர்ல பாயிண்ட் காணும் அப்படின்னா அது எங்க மறைஞ்சிருக்குன்னா லாஸ்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்க கீழே வந்து 2 மியூட் பண்ணிக்கோங்கம்மா. மியூட் பண்ணுங்க எல்லாரும். இங்க வந்து 2 நம்பர், அதாவது 2 0 இருக்கிறதுனால முன்னாடி 2 டைம் மூவ் பண்ணும். அப்ப இங்க பாயிண்ட் வரும் அப்படின்னா 5.00 வரும். பாயிண்ட்க்கு அப்புறம் 00 மட்டும் இருக்குன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. அப்ப செகண்ட் சம் ஆன்சர் 5. இப்படியும் போடலாம். இல்ல பார்த்தோன்னே நீங்க கீழே மேலே 0 இருக்குன்னா இப்படி ஒரு 0க்கு ஒரு 0, இந்த 0க்கு இந்த 0 அடிச்சு கூட 5 அப்படின்னு சொல்லி நீங்க எழுதிடலாம். ஓகே. தேர்டு, இங்க வந்து நமக்கு வந்து 75.43 இருக்கு. அத வந்து நம்ம 10ஆல டிவைட் பண்ணும்போது ஒரு டைம், ஒரு 0 இருக்கிறதுனால ஒரு டைம் பாயிண்ட் முன்னாடி போகும். அப்ப தேர்டுக்கு 7.543. இந்த ஆன்சர். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட், இந்த நம்பரை 10ஆல டிவைட் பண்ண சொல்றாங்க. அப்போ ஒரு டைம் பாயிண்ட் முன்னாடி போகும் அப்படின்னா ஃபோர்த் சம்மோட ஆன்சர் 9.084. இந்த 0க்கு வேல்யூ உண்டானா உண்டு, ஏன்னா அதுக்கப்புறம் நம்பர்ஸ் இருக்கு. ஓகேவா? அதனால நம்ம அதை சேர்த்துக்கணும். கரெக்ட்டுக்கா. நெக்ஸ்ட், இந்த சம். இப்போ லாஸ்டா 0 இருந்தாதான் இந்த பாயிண்ட்டுக்கு இந்த 0, இந்த 0க்கு அந்த 0 அடிப்பீங்க. இதுல லாஸ்டா 0 இல்ல, 100.84ன்னு ஒரு நம்பரா இருக்கு. அப்போ 10ஆல டிவைட் பண்ணணும் அப்படின்னா ஒரு டைம் இது முன்னாடி போகணும். அப்போ ஃபிஃப்த் சம்மோட ஆன்சர் 10.084. இது ஆன்சர். சரண்யா ஐடியில இருந்து புரியல அப்படின்னு சொன்னீங்களே, புரிஞ்சுதாமா உங்களுக்கு? புரிஞ்சுதுக்கா.
ஓகே. நோட் பண்ணிக்கோங்க. யாராவது தப்பா இருந்தா ஃபாஸ்டா நோட் பண்ணிக்கோங்க. கரெக்ட்க்கா. ஓகே. தப்புனா நோட் பண்ணிக்கோங்கம்மா. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. எனக்கு கரெக்டா வந்துட்டுக்கா. ஓகேப்பா. அக்கா செகண்ட் சம் அக்கா எனக்கு புரியலக்கா. செகண்ட் சம் நார்மலா எப்படி போடுவீங்க? செகண்ட் சம் தான் உள்ளதுல ஈஸி. அது நான் இது கூட கொடுத்ததுனால ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமா தோணுதுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் சம் திருப்பி ஒரு தடவை எடுக்கிறீங்களாக்கா? புரியலக்கா. ஓகே. செகண்ட் சம் இன்னொரு தடவை எடுப்பீங்களாக்கா? கவனிங்க. செகண்ட் சம்முக்கு ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன்பா. ஆன்சர் 5. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. இப்படியும் போடலாம். இன்னொரு மெத்தட் இருக்கு. அது என்னன்னா, ஒரு நம்பர் முழு நம்பர் இருக்குன்னா அதோட பாயிண்ட் எங்க இருக்குன்னா லாஸ்டா தான் இருக்கும், மறைஞ்சிருக்கும். எப்பவுமே லாஸ்ட்ல பாயிண்ட் இருந்தா நம்ம வேல்யூ கிடையாதுன்னு தூக்கிடுவோம்ல. அப்போ இதுல பாயிண்டே இல்லைன்னா லாஸ்ட்ல தான் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே 100 இருக்கு. அப்ப எத்தனை டைம் மூவ் பண்ணுவீங்க? 2 டைம் மூவ் பண்ணுவீங்க. அப்ப பாயிண்ட் இங்க வந்துரும். 5.00 வரும். 0.00 இருந்தா வேல்யூ கிடையாது. அப்ப ஆன்சர் 5. இது புரியுதா? புரிஞ்சுதுக்கா. இப்படி 2 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் சம்ல என்ன டவுட்? இங்க பாருங்க. இங்க இருக்கு பாயிண்ட் 100 இருக்கு. அப்ப எத்தனை டைம் மூவ் பண்ணுவீங்க? 2 டைம் மூவ் பண்ணுவீங்க. ஒரு டைம் மூவ் ஆமாக்கா. பண்ணா பாயிண்ட் இங்க வந்துரும். இன்னொரு டைம் மூவ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா 100ஆல டிவைட் பண்ணும். அப்ப பாயிண்ட் இங்க வந்துரும். பாயிண்ட் இங்க இருக்கு. இங்க கேப்பா இருக்குன்னா அந்த கேப்ல நம்ம 0 போட்டுறணும். பாயிண்ட்டுக்கு முன்னாடி எம்டியா இருக்குனாலும் நம்ம 0 போட்டுக்கணும். அப்ப 0.00725 இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. யாரோ ஒருத்தர் ஃபர்ஸ்ட் சம் கேட்டீங்க, புரிஞ்சுதாமா? புரிஞ்சுச்சுக்கா. ஓகே. சொல்லுங்க. சுமன் மியூட் பண்ணுங்க. சொல்லுங்க மேகோஷ்னி, என்னமா? ஒண்ணுலக்கா. அக்கா, ம் நீங்க முதல்ல ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கேம் மாதிரி சொன்னீங்களேக்கா? ஆமாம்மா. அதுல வந்து ரிப்பீட் ஆன நம்பர் திருப்பி போட நம்பர் திருப்பி வரக்கூடாதாக்கா? வரக்கூடாது, வரக்கூடாது. அது ரோலையும் வரக்கூடாது, காலத்திலயும் வரக்கூடாது. அதே மாதிரி அந்த 9 அந்த பாக்ஸ்லயும் கேம் வரக்கூடாது. எங்க சார் வச்சிருக்காருக்கா. வச்சிருக்காங்களா? ஓகே. வேற எதுவும் டவுட் இருக்கா? அக்கா போட்டோ எடுத்து இன்னைக்கு அனுப்பிச்சிடலாமா? எதமா? அந்த பாக்ஸ் கட்ட மாதிரி இருந்துச்சு அது. அதை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அனுப்பலாம். சொல்லுங்க. சரி, ஓகே. சரி, இப்போ ஒரு நம்பர் வந்து இப்ப 7.5 2.5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பர் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? அது அப்படியே அடிக்கலாம். அப்படி அடிச்சுடுவீங்களா? சரி, அதுக்கு வந்து உங்களுக்கு முதல்ல ஃபிராக்ஷன் நான் சொல்லி தரணும். ஃபிராக்ஷன் ஒரு வீடியோ பாக்குறீங்களா? பாக்குறோம்க்கா. ஓகேக்கா. ஓகே. பூஜா இருக்கீங்களா? இருக்கேன்க்கா. உங்களுக்கு வீடியோ அனுப்புனேன், பாத்தீங்களா? இல்லக்கா, பாக்கலக்கா. லிங்க் அனுப்பியிருக்கேன், பாருங்க. ஓகேக்கா. ஓகே. சொல்லுங்கம்மா. எங்க தங்கச்சி தாங்க சொல்லிட்டா. சாரிக்கா. ஓகே, ஓகே. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் எல்லாரும் மியூட் போட்டு இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகேக்கா.
ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டிவிசிபிள் டேர்ம்ஸ் வகுப்படும் எண்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்போ நமக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, அந்த நம்பர் வந்து 2ஆல வகுப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? அந்த நம்பர் பார்த்தாலே தெரியும். கடைசி எண் 0ன்னு முடியும், அப்படி இல்லைன்னா 2ன்னு முடியும், அப்படி இல்லைன்னா 4, அதுவும் இல்லைன்னா 6, அப்படி இல்லைன்னா 8. இந்த எண்கள்ல முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா அந்த எண் 2ஆல வகுப்படும். ஓகே, இப்போ ஒரு எண் வந்து 3ஆல வகுப்படுதுன்னு வச்சுக்கலாம். அந்த எண்ணை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? கொடுத்திருக்கக்கூடிய எண்களை நம்ம கூட்டி பார்க்கணும், ஆட் பண்ணி பார்க்கணும். வரக்கூடிய நம்பர் 3ஆல வகுப்பட்டது அப்படின்னா அந்த எண் 3ஆல வகுப்படும் அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஒரு எண் 5ஆல முடியுதுன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா அந்த எண் வந்து 0ன்னு முடியும், அப்படி இல்லைன்னா 5ன்னு முடியும். சரி, இது எதுவுமே இல்லை. ஒரு எண் 10ஆல வகுப்படுதுன்னு வச்சுக்கலாம். 10ஆல வகுப்படுது அப்படின்னா அந்த எண் கண்டிப்பா 0ல தான் முடியும். 0ல முடிஞ்சாலே இது கண்டிப்பா 10ஆல வகுப்படும். இல்ல, அந்த எண் வந்து 11ஆல வகுப்படுதுன்னு வச்சுக்கலாம். 11ஆல வகுப்பட்டது அப்படின்னா கொடுத்திருக்க எண்களை ஒன்னு விட்டு ஒரு நம்பரை கூட்டிக்கணும். அதை ஒரு செட்டா தனியா எடுத்து வச்சுக்கணும். இப்போ கூட்டாத எண்கள் இருக்கு இல்லையா, அதை தனியா கூட்டி எடுத்து வச்சுக்கணும். அந்த 2 நம்பரையும் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய விடை 11 வரும், இல்லைன்னா 0ன்னு வரும். அப்படி இல்லைன்னா 11ஓட மடங்குகளா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது 11ஆல வகுப்படும். அப்படி இல்லை அப்படின்னா அது 11ஆல வகுப்படாது. இது வந்து எப்போவாது தான் நமக்கு பயன்படும், அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சில இடங்கள்ல நமக்கு யூஸ் ஆகலாம். இந்த பேசிக்கான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வராத மற்ற எண்களை வந்து நம்ம டேபிள்ஸ் வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சில நம்பர்ஸ் தரேன் பாருங்க. இப்போ ஒரு எண் வந்து 256ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த எண் 2ஆல வகுப்படுமா அப்படின்னு கேட்டா வகுப்படும். ஏன்னா அந்த முடிகிற எண் 6ன்னு வந்திருக்கு. 6ன்னு முடிஞ்சா கண்டிப்பா 2ஆல வகுப்படும். இப்போ இந்த எண் பாருங்க, 9ன்னு முடியுது. அப்போ இது 2ஆல வகுப்படாது. 3ஆல வகுப்படுமான்னு செக் பண்ணலாமா? 2யும் 1யும் கூட்டினா 3, 3ஓட 9 கூட்டினா 12. 12ம் உங்களுக்கு 3ஆல டிவைட் ஆகுமா அப்படின்னு டவுட் ஆனா 12ன்ற எண்ல 1 2, 12ன்ற எண்ல 1 2 இதை கூட கூட்டி பார்க்கலாம். கூட்டி பார்த்தா 3, 3ஆம் வாய்ப்பால கண்டிப்பா வரும், 3ஆல டிவைட் ஆகும். அப்போ இந்த எண் 3 டேபிள்ல டிவைட் ஆகும். 205ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். 5ன்னு முடியுது. அப்ப கண்டிப்பா 5 டேபிள்ல டிவைட் ஆகும். இதுவே இங்க பக்கத்துல ஒரு 0 இருந்தது அப்படின்னா இது 5ஆலையும் டிவைட் ஆகும், 10 டேபிள்லையும் டிவைட் ஆகும், 2 டேபிள்லையும் டிவைட் ஆகும். இந்த மாதிரி தான் நம்ம சம்ஸ் போடணும். இதே மாதிரி சில எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. பாய். இதே நீங்க ஒரு டைம் நீ பெரும் பொதுவகுதி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இதே வீடியோ திருப்பி ஒரு டைம் பாருங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம HCF மீபோவா அதாவது மீ பெரும் பொது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டிவிசிபிள் டேர்ம்ஸ் வகுப்படும் எண்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்போ நமக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, அந்த நம்பர் வந்து 2ஆல வகுப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? அந்த நம்பர் பார்த்தாலே தெரியும். கடைசி எண் 0ன்னு முடியும், அப்படி இல்லைன்னா 2ன்னு முடியும், அப்படி இல்லைன்னா 4, அதுவும் இல்லைன்னா 6, அப்படி இல்லைன்னா 8. இந்த எண்கள்ல முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா அந்த எண் 2ஆல வகுப்படும். ஓகே, இப்போ ஒரு எண் வந்து 3ஆல வகுப்படுதுன்னு வச்சுக்கலாம். அந்த எண்ணை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? கொடுத்திருக்கக்கூடிய எண்களை நம்ம கூட்டி பார்க்கணும், ஆட் பண்ணி பார்க்கணும். வரக்கூடிய நம்பர் 3ஆல வகுப்பட்டது அப்படின்னா அந்த எண் 3ஆல வகுப்படும் அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஒரு எண் 5ஆல முடியுதுன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா அந்த எண் வந்து 0ன்னு முடியும், அப்படி இல்லைன்னா 5ன்னு முடியும். சரி, இது எதுவுமே இல்லை. ஒரு எண் 10ஆல வகுப்படுதுன்னு வச்சுக்கலாம். 10ஆல வகுப்படுது அப்படின்னா அந்த எண் கண்டிப்பா 0ல தான் முடியும். 0ல முடிஞ்சாலே இது கண்டிப்பா 10ஆல வகுப்படும். இல்ல, அந்த எண் வந்து 11ஆல வகுப்படுதுன்னு வச்சுக்கலாம். 11ஆல வகுப்பட்டது அப்படின்னா கொடுத்திருக்க எண்களை ஒன்னு விட்டு ஒரு நம்பரை கூட்டிக்கணும். அதை ஒரு செட்டா தனியா எடுத்து வச்சுக்கணும். இப்போ கூட்டாத எண்கள் இருக்கு இல்லையா, அதை தனியா கூட்டி எடுத்து வச்சுக்கணும். அந்த 2 நம்பரையும் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய விடை 11ன்னு வரும், இல்லைன்னா 0ன்னு வரும்.
அப்படி இல்லைன்னா 11ஓட மடங்குகளா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது 11ஆல வகுப்படும். அப்படி இல்லை அப்படின்னா அது 11ஆல வகுப்படாது. இது வந்து எப்போவாது தான் நமக்கு பயன்படும். அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சில இடங்கள்ல நமக்கு யூஸ் ஆகலாம். இந்த பேசிக்கான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வராத மற்ற எண்களை வந்து நம்ம டேபிள்ஸ் வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சில நம்பர்ஸ் தரேன் பாருங்க. இப்போ ஒரு எண் வந்து 256ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த எண் 2ஆல வகுப்படுமா அப்படின்னு கேட்டா வகுப்படும். ஏன்னா அந்த முடிகிற எண் 6ன்னு வந்திருக்கு. 6ன்னு முடிஞ்சா கண்டிப்பா 2ஆல வகுப்படும். இப்போ இந்த எண் பாருங்க 9ன்னு முடியுது. அப்போ இது 2ஆல வகுப்படாது. 3ஆல வகுப்படுமான்னு செக் பண்ணலாமா? 2யும் 1யும் கூட்டினா 3, 3ஓட 9 கூட்டினா 12. 12ம் உங்களுக்கு 3ஆல டிவைட் ஆகுமா அப்படின்னு டவுட் ஆனா 12ன்ற எண்ணில் 1 2, 12ன்ற எண்ணில் 1 2 இதை கூட கூட்டி பார்க்கலாம். கூட்டி பார்த்தா 3, 3ஆம் வாய்ப்பால கண்டிப்பா வரும். 3ஆல டிவைட் ஆகும். அப்போ இந்த எண் 3 டேபிள்ல டிவைட் ஆகும். 205ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். 5ன்னு முடியுது. அப்போ கண்டிப்பா 5 டேபிள்ல டிவைட் ஆகும். இதுவே இங்க பக்கத்துல ஒரு 0 இருந்தது அப்படின்னா இது 5ஆலையும் டிவைட் ஆகும், 10 டேபிள்லையும் டிவைட் ஆகும், 2 டேபிள்லையும் டிவைட் ஆகும். இந்த மாதிரி தான் நம்ம சம்ஸ் போடணும். இதே மாதிரி சில எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. பாய். எனக்கு புரியலையா? ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் சொல்றேன். புரிஞ்சுதாச்சு? புரிஞ்சுதுக்கா. சரி, அன்னைக்கு நீங்க கேட்டீங்களா, அதாவது இப்ப சிம்பிளா இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் நான் டிவைட் பண்ணிடுவேன்க்கா. ஆனா இதுவே கொஞ்சம் பெரிய நம்பரா மேலும் கீழயும் இருக்கு, அதை என்னால டிவைட் பண்ண முடியலன்னு யாரோ கேட்டீங்க. சகின் ஐடியில இருக்கவங்க தான் நினைக்கிறேன். உங்க நேம் என்னமா? சஹானாக்கா. சஹானா, நீங்க தானே கேட்டீங்க? ஆமாக்கா. ஓகே, இப்போ ஒரு நிமிஷம், நம்ம ஓட எங்க இருக்கு? ஓகே சரி, இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இருங்க வரேன். நான் ஒரு 2 நம்பர் தரேன். ஃபர்ஸ்ட் நீங்க டிவைட் பண்ணுங்க. 3 நம்பர் தரேன். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த நம்பரை எல்லாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இது ரெண்டுத்தையுமே வகுக்கணுமா? மேலும் கீழையும் வகுக்கணும். உங்களுக்கு இப்போதைக்கு என்ன தெரியுதோ போடுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். அக்கா சொல்லுங்கம்மா. இந்த கணக்கு சொல்லி கொடுத்தீங்களா? இது மாதிரி இல்ல சொல்லி தரல. எழுதிக்க சொன்னீங்களா? இல்ல இதை போட தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சா போடுங்க, இல்லைன்னா கணக்கை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்லித்தரேன். சரி, ஓகேக்கா. ஓகே, நம்ம ஆன்சர் பார்க்கலாமா? போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, போட்டாலும் ஓகே, போடலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்ப சொல்லி தரத ஃபர்ஸ்ட் கவனிங்க, ஓகேவா? சரி, இப்போ சொல்லுங்கம்மா. அக்கா நெட் தீந்துருச்சுக்கங்க சார். லெஃப்ட் ஆயிக்கிறீங்களா?
அக்கா நெட் தீந்துருச்சுக்கா எங்க செல்லுல. ஓகேப்பா, லெஃப்ட் ஆயிக்கிறதுனா லெஃப்ட் ஆயிக்கோங்க. சரிங்கக்கா. ஓகே, நான் வீடியோ அதுல அந்த பிளேலிஸ்ட் ஒன்று அனுப்புனேன்னு யூடியூப் லிங்க் அதுல நான் போட்டுருவேன். அதுல லிங்க் எடுத்து நீங்க பாத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ அதாவது மேலையும் கீழேயும் பாயிண்ட் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னா 1 ஹையஸ்டா இதுலயும் ஒரு நம்பர் தான் இருக்கு, இதுலயும் ஒரு நம்பர் தான் இருக்கு அப்படின்னும் போது மேலையும் கீழையும் 10ஆல மல்டி பண்ணணும். எதை நம்ம மல்டி பண்ணாலும் உங்க வீட்டுல உள்ள சிஸ்டர் பிரதர் நீங்க 2 பேரும் இப்போ ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வராங்கன்னா, இல்ல இப்போ ஒரு 4 சாக்லேட் வாங்கிட்டு வராங்கன்னா உங்களுக்கு 2 உங்க தங்கச்சிக்கு 2 அந்த மாதிரிதான் ஈக்குவலா பிரிச்சுப்பீங்க. உங்களுக்கு 3 கொடுத்துட்டு உங்க தங்கச்சிக்கோ தம்பிக்கோ 1 கொடுப்பீங்களா? ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க, சண்டை வரும். எதுனாலும் அப்ப நம்ம ஒன்னாதான் வந்து குடுக்கணும். சரியா? அப்ப கீழே 10ஆல மல்டி பண்ணா மேலையும் 10ஆல தான் மல்டி பண்ணணும். அப்போ 10ஆல மல்டி பண்ணா நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். மல்டி பண்ணும்போது இந்த பாயிண்ட் வந்து இந்த சைடு மூவ் ஆகும். அப்ப 75 வந்துடும். கீழே இங்க மூவ் பண்ணும்போது இது 25 வந்துடும். இப்போ ஒரு முழு எண்ணா மாறிடுச்சு. இப்போ நமக்கு கேன்சல் பண்றது ஈஸி. நான் ஏன் ஈஸின்னு சொல்றேன்னா, இப்ப நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம்ல, அந்த வீடியோல கத்துக்க வேண்டியது நீங்க நிறைய இருக்கு. சரி இருங்க. ஒரு நம்பரை பார்த்த உடனேயே இது எந்த நம்பரால வகுப்படும் அப்படின்னு நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். மேக்சிமம் ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா அது வந்து ஒரு 2, 3, 5, 10 இந்த 4துலதான் மேக்சிமம் இருக்கும். இதை தவிர்த்து ஒரு நம்பர் வருது அப்படின்னா, ஒரு நம்பரால டிவைட் ஆகுது அப்படின்னா அது கண்டிப்பா 7ஆ இருக்கும், இல்லைன்னா 11, இல்லைன்னா அதுக்கு மேல உள்ள பிரைம் நம்பர்ஸ் தான் இருக்கும். சரியா? அதாவது இங்க பாருங்க, ஒரு நம்பர் உங்களுக்கு நான் இந்த கணக்கை ஃபர்ஸ்டே கொடுத்தா உங்களுக்கு புரியாது, அதான் பார்த்தேன். சரி, இந்த சம்முக்கு ஓகே, இந்த சம் அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? நான் ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன், அதுக்கப்புறம் இந்த சம்மு நம்ம போட்டாதான் உங்களுக்கு புரியும். இந்த சம் அப்படியே கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா இதை நான் கேட்பேன். ஓகேவா? அப்ப நீங்க சொல்லுங்க, நான் திருப்பி உங்களுக்கு இதுக்கு எப்படி ஆன்சர் போடணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே? கொஸ்டின் எழுதிருக்கீங்களாமா? ஏன்னா இது வந்து தெரிஞ்சவங்களும் இருப்பீங்க, தெரியாதவங்களும் இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்ற விஷயங்களை கவனிங்க. ஒரு நம்பர் வந்து 2ஆல வகுப்படும் அப்படின்னா அதை எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ 150ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நம்பரோட கடைசி எண், அந்த நம்பர் இருக்கு இல்லையா, அந்த லாஸ்ட் டேம் அது வந்து 0ன்னு இருக்கும், அப்படி இல்லைன்னா 2ன்னு இருக்கும், இல்லைன்னா 4ன்னு இருக்கும், இல்லைன்னா 6ன்னு இருக்கும், இல்லைன்னா 8ன்னு இருக்கும். இந்த நம்பர்ஸ்ல முடிஞ்சது அப்படின்னா, ஒரு நம்பரோட லாஸ்ட் டிஜிட் கடைசி இலக்கம் இந்த நான் கொடுத்திருக்கிற நம்பர்ஸ்ல முடிஞ்சது அப்படின்னா அது கண்டிப்பா 2ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? இத வச்சு நம்ம 2 டேபிள்ல வகுப்படுமா வகுப்படாதா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட், ஒரு நம்பர் 3 டேபிள்ல டிவைட் ஆகும் அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அதை வந்து ஆட் பண்ணி பார்க்கணும், கூட்டி பார்க்கணும். சரியா? கூட்டி பார்க்கும் பொழுது அதோட ஆன்சர் விடை வந்து 3ஆல வகுப்படக்கூடிய எண்ணா இருந்ததுன்னா அது 3 டேபிள்ல டிவைட் ஆகும். இது உங்களுக்கு எப்படி புரியுதோ எழுதிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 150 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எங்கம்மா இருக்கு? 150 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 150 3ஆம் வாய்ப்பாடுல வகுப்படுமா அப்படின்னு உங்களுக்கு வாய்ப்பாடு டக்குன்னு தெரியாது. 150 வரைக்கும் நீங்க டேபிள் சொல்ல முடியாது, உங்க கையில வாய்ப்பாடும் இருக்காது. அப்ப நீங்க எப்படி நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த 150 இருக்கு இல்லையா, 150 மியூட் பண்ணுங்கம்மா. இத இல்ல 3 நம்பரையும் ஃபர்ஸ்ட் நீங்க கூட்டணும். இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் கூட்டுங்க. 1 + 5 6, 6 கூட 0 கூட்டினா 6 தான் வருது. இந்த 6ன்ற நம்பர் 3ஆம் வாய்ப்பாடுல வருமா வராதா? வரும். அப்படின்னா கண்டிப்பா இந்த நம்பர் வந்து 3 டேபிள்ல டிவைட் ஆகும் அப்படின்னு நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்.
புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. ஓகே, அத புரிஞ்சிச்சுக்கா. நீங்க எல்லாருமே நோட் பண்ணிக்கணும். சரியா? நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா நீங்க நோட் பண்ற மாதிரி இருக்கும். இருங்க வரேன். சரி, இப்படி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பர் 3ஆல வகுப்படுமான்னு உங்களுக்கு டவுட் ஆகுதுன்னா நீங்க இதை கூட்டி பாக்குறீங்க. இப்போ 5 1 6, 6 கூட 6 12. இப்போ 12 உங்களுக்கு 3ஆல வருமான்னு டவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா அப்படி இது வராது, ரெண்டுத்தையும் சும்மா மியூட் பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு டவுட் வந்தது அப்படின்னா இப்போ நீங்க எல்லாருமே மியூட் பண்ணுங்கம்மா. ஃபர்ஸ்ட் பொன்ராஜ் ஐடியில இருக்கீங்களா? மியூட் பண்ணுங்க. இப்போ இந்த நம்பரே உங்களுக்கு 3 டேபிள்ல டிவைட் ஆகுமா அப்படின்னு டவுட் வந்ததுன்னா இந்த 2 நம்பரையுமே கூட்டி பார்க்கலாம். 1 + 2 3. இப்ப 3 டேபிள்ல வரும்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும். அப்ப இதை வச்சுக்கிட்டு இது 3 டேபிள்ல டிவைட் ஆகும் அப்படின்னு உங்களால எழுத முடியும். ஓகே, அப்ப இது 3 டேபிள்ல ஒரு நம்பர் டிவைட் ஆகுறதுக்கு நமக்கான ரூல் என்ன அப்படின்னா கொடுத்திருக்கிற நம்பரை ஆட் பண்ணி பார்க்கணும், கூட்டி பார்க்கணும். அந்த ஆன்சர் விடை வந்து 3ஆல வகுப்படக்கூடிய எண்ணா இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பா 3ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுதான் 3க்கான ரூல். ஏதோ கேட்டீங்களே சதீஷ், கேளுங்க. அக்கா ஆனா 12 வந்து 2 டேபிள்ல வரும். 2 டேபிள்ல வரும். நான் வந்து இப்போ ரூல் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இது வந்து எப்படின்னா இப்போ ஒரு நம்பர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து 156 7 8 9. சரி, இப்படி ஒரு நம்பர் இருக்கு. கீழே வந்து உங்களுக்கு வந்து 16ன்னு இருக்கு. 16 வேணா 18ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க கீழே உள்ள நம்பர் வந்து 2 டேபிள்ல டிவைட் ஆகும், அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது 8 முடியுது. மியூட் பண்ணிக்கோங்கம்மா, மியூட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்றத கவனிங்க, அப்புறமா உங்க டவுட்ஸ் கேளுங்க. மியூட் பண்ணுங்க. சதீஷ் மியூட் பண்ணுங்க. பூஜா மியூட் பண்ணுங்க. அக்கா சொல்லுங்கம்மா. அக்கா செல்ல சார்ஜ் கம்மியா இருக்குக்கா. லெஃப்ட் ஆயிக்கிறீங்களா? ஓகேக்கா. முடிஞ்ச அளவு கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி சார்ஜ் போட்டுட்டு வந்துருங்கம்மா. ஏன்னா 1 hour தான் கிளாஸ், அதுலயே நீங்க நிறைய ரீசன் சொல்லி போக கூடாது. இருக்கிற 1 hour ஃபுல்லா எப்படி யூட்டிலைஸ் பண்ணலான்னு பாருங்க. சரி, இப்போ நீங்க கேட்ட டவுட் படி இப்போ இந்த நம்பர் வந்து 8ன்னு முடியுது. அப்ப இது கண்டிப்பா 2ஆல டிவைட் ஆகும், நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. இப்ப மேல உள்ள நம்பரை நீங்க ஆட் பண்றீங்க, 9 வருது, அது 3 டேபிள்ல தான் டிவைட் ஆகும். இப்போ எப்ப நீங்க கேன்சல் பண்ணாலுமே இப்ப மேல ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் இருக்குன்னா ரெண்டுத்தையுமே ஒரே வாய்ப்பால தான் அடிக்கணும். இப்ப நான் கீழே 3ஆவது வாய்ப்பால் அடிச்சுக்கிறேன், மேல 2வது வாய்ப்பால் அடிச்சுக்கிறேன், இல்ல மேல 2வது வாய்ப்பால்ல 2 டேபிள் அடிக்கிறேன், கீழே 3 டேபிள் அடிக்கிறேன், அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. மேல உள்ளவங்க கீழே உள்ளவங்களும் உங்க சிஸ்டர் பிரதர் மாதிரி. கேன்சல் பண்ணீங்கன்னா ரெண்டுமே 2, இல்ல ரெண்டுமே 3, இல்ல ரெண்டுமே 5, இல்ல ரெண்டுமே 10, எந்த நம்பரால கேன்சல் பண்றீங்களோ ஒரே டேபிள்ல தான் மேலையும் கீழையும் பண்ணணும். அதுக்காக தான் இந்த ரூலை தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். இப்ப இது வந்து 2 டேபிள்ல டிவைட் ஆகும்னு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா மேல அப்படி இல்ல, அது வேற ஒரு நம்பரா இருக்கு, 3 முடியுது, அது 2 டேபிள்ல டிவைட் ஆகாது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, அடுத்த ஆப்ஷன் போய் தான் ஆகணும். 3 டேபிள்ல டிவைட் ஆகுமா அப்படின்னு நீங்க செக் பண்ணணும். ஓகேவா? ஒரு டேபிளா செக் பண்ணணும். சின்னதுல இருந்து தான் பெருசு செக் பண்ணிட்டு வரணும். புரியுதாப்பா? நீங்க கேட்டீங்களே இப்ப 2ஆல டிவைட் ஆகணும், அதுக்கு நான் சொன்ன ரீசன் புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இப்ப 5 டேபிள்ல ஒரு நம்பர் வந்து டிவைட் ஆகும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அந்த நம்பரோட லாஸ்ட் நம்பர் எப்படி இருக்குன்னா, எல்லாரும் கேமரா ஆஃப் பண்ணுங்க. தூங்கிட்டு கவனிக்கிறீங்களா? இல்லக்கா. படுத்துட்டு கவனிக்க கூடாது, தூக்கம் தான் வரும். ஏஞ்சி உட்காந்து கவனிங்க. போட்டு சாஞ்சு நிக்கிறேன்டா. அந்த நம்பரோட லாஸ்ட் எப்பவுமே 5ன்னு முடியும், அப்படி இல்லைன்னா 0ன்னு முடியும். அப்படி முடிஞ்சது அப்படின்னா அது கண்டிப்பா 5ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சுமன் மியூட் பண்ணுங்கப்பா, எதுவும் கேட்கணுமா? ஓகே, ஒரு நம்பர் வந்து
10ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா அது கண்டிப்பா 0 அப்படின்ற நம்பரால முடியும். சதீஷ் எதுவும் கேட்கணுமாப்பா? இல்லக்கா. அப்ப மியூட் பண்ணிக்கோங்கப்பா. ஏன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் மைக் அன்மியூட் பண்றீங்க? சரி, இந்த 4 மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மத்தது வந்து வரும்போது நீங்க கத்துக்கலாம். ஓகேவா? மத்தது போட போட தான் உங்களுக்கு வரும். இதை தவிர்த்து இது எதுலயுமே ஒரு நம்பர் வரல, மேலும் கீழே டிவைட் ஆகலைன்னா அது கண்டிப்பா 7ஆல டிவைட் ஆகும், அப்படி இல்லைன்னா 11ஆல டிவைட் ஆகும், இல்லைன்னா 13. இந்த மாதிரி பிரைம் நம்பர்ஸ் இருக்குல்லமா, பகா எண்கள், அந்த நம்பர்ஸால தான் மேக்சிமம் டிவைட் ஆகும். ஓகே, மேலும் கீழேயும் இதுல டிவைட் ஆகல அப்படின்னா இந்த பிரைம் நம்பர்ஸ்ல தான் வரும். ஓகே சரி, இப்ப இந்த ரூல்ஸை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. இதோட டாபிக் வந்து வகுப்படும் எண்கள் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஹவு டு ஃபைண்ட் த டிவைசர், அந்த டிவைசர் டேம் அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி உங்களுக்கு இதுக்கு என்ன டாபிக் கொடுத்தா நான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறீங்களோ டாபிக் கொடுத்துக்குங்க. இந்த ரூல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இது ரூல்ஸ் கிடையாது, நீங்க எந்த சம் போட்டாலும் இது வந்து நம்ம பாக்குறது எல்லாமே பேசிக் மேக்ஸ். ஓகேவா? நான் சொல்லி கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு எந்த மேக்ஸ்க்கு வேணாலும் யூஸ் ஆகும். மேக்ஸ்க்குன்னு மட்டும் இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் டே பார்த்த மாதிரி மேக்ஸ்ன்றது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் காமன். மேக்ஸ் இல்லாம எதுவுமே கிடையாது. அப்ப எல்லாத்துக்குமே யூஸ் ஆகக்கூடியதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு நம்பர் கொடுத்து உங்களை வகுக்க சொல்றாங்க, இல்ல எங்கேயோ யூஸ் ஆகுது அப்படின்னா ஈஸியா இதெல்லாம் வந்து வச்சு நீங்க கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? அதுக்குதான் இந்த மாதிரி விஷயங்களை இப்பவே கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இத இப்ப நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் உங்களுக்கு ஒரு சம் சொல்லி கொடுத்தேன்னா அதுக்கு ஆன்சர் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். போட்டோம்க்கா. எழுதிட்டோம்க்கா. 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 போட்டோம்க்கா. எழுதிட்டோம்க்கா. 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 யாராவது இன்னும் எழுதிட்டு இருக்கீங்களா? இல்லக்கா. இல்லக்கா. சரி, இப்ப சொல்லுங்க. ஓகேமா. சம் சொல்றீங்களா? நான் ஒரு சம் கொடுத்தேன்ல, என்ன கணக்கு கொடுத்தேன்? 7.5 டிவைட் பை 2.5 ஆமா? ஆமாக்கா. சரி, இதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டேன். இப்ப மேலிங் கீழேயும் பாயிண்ட் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட் நம்பர் மேலிங் பாயிண்ட் இருக்கு அப்படின்னா, புள்ளி வச்ச எண்கள் இருக்கு அப்படின்னா, அந்த புள்ளிகளை ஃபர்ஸ்ட் தூக்குனா மட்டும்தான் அதை வந்து ஈஸியா நம்மளால டிவைட் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்காக நம்ம மேலிங் கீழேயும் அதை வந்து ஒரு முழு எண்ணா மாத்தணும். சதீஷ் மியூட் பண்ணுங்கப்பா. டிஐடியில் இருக்கவங்க மியூட் பண்ணுங்க. சுமன் எதுவும் கேட்கணுமா? ஓகே, மியூட் பண்ணுங்க. அப்ப மேலிங் கீழேயும் நம்ம 10ஆல மல்டி பண்ணா கரெக்டா இருக்கும். அப்ப மேல 75 வந்துடும், கீழே 25 வந்துடும். இப்போ இந்த எண் கடைசி எண் வந்து 5ன்னு முடியுது. மேலும் கீழேயும் 5ன்னு முடிஞ்சா அது கண்டிப்பா 5 டேபிள், 5ஆம் வாய்ப்பால தான் கேன்சல் ஆகும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்ப 5ஆம் வாய்ப்பால கேன்சல் பண்ணீங்கன்னா 7ல ஒரு 5 இருக்கு, பேலன்ஸ் 2. ஏன்னா ஒரு 5 5, 5 1s 5, பேலன்ஸ் 2 இருக்கு 7 வரத்துக்கு. அந்த 2வை இந்த 5க்கு முன்னாடி எழுதிக்கணும். அப்ப அது இந்த நம்பர் வந்து இப்ப 25ன்னு மாறிடும். 25ல எத்தனை 5 இருக்கு அப்படின்னா 25ல 5 டைம்ஸ் இருக்கு 5. ஓகேவா? இப்போ இந்த 25 இதை ஒரே டைம் தான் எடுத்துக்கணும். இந்த 25ல எத்தனை 5 இருக்குன்னா 5 டைம்ஸ் இருக்கு. இப்போ இந்த நம்பரையுமே நம்மளால கேன்சல் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இங்கேயும் ஃபைன் முடியுது, இங்கேயும் ஃபைன் முடியுது. அப்ப கண்டிப்பா இது ரெண்டுமே 5 டேபிள்ல கேன்சல் ஆகும். அப்ப ரெண்டுத்தையும் 5 டேபிள்ல நான் கேன்சல் பண்றேன். 15ன்றது
3 டைம்ஸ். கீழே வந்து 5னா ஒரு டைம் தான் 5ல வகுப்படும். இப்போ எந்த ஒரு நம்பரா இருந்தாலும் அந்த நம்பருக்கு கீழே நமக்கு எப்பவுமே 1 இருக்கும். அதனால அந்த நம்பரை போடவே நம்ம கீழே 1 வந்துச்சுன்னா அதை போட தேவையில்லை. அப்ப 3 மட்டும்தான் ஆன்சர். இந்த சம நோட் பண்ணிக்கோங்க. போட்டோம்க்கா. அக்கா இன்னொரு தடவை சொல்லி கொடுக்குறீங்களா? சொல்லி தரமா? ஆமாக்கா. ஓகே. இப்போ மேலே கீழேயும் 7.5 இருக்கு. மேல வந்து 7.5 இருக்கு, கீழே வந்து 2.5 இருக்கு. ரெண்டுமே பாயிண்ட் வச்ச நம்பர். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கு. ஒரு டிஜிட் இருக்கிறதுனால இது வந்து 10ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இது ஒரு முழு எண்ணா மாறிடும். மேலையும் 10ஆல மல்டிபிள் பண்ணா முழு எண்ணா, ஹோல் நம்பரா ஒரு முழு எண்ணா மாறிடும், பாயிண்ட் இல்லாத நம்பரா. அதுக்காக நான் மேலையும் கீழையும் 10ஆல பெருக்கும் போது 75 25ன்னு வருது. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்றதுக்கு நமக்கு டெக்னிக் தெரியும். ஒரு நம்பர் வந்து 5ஆல மேலையும் கீழையும் முடியுது அப்படின்னா அது கண்டிப்பா 5 டேபிள்ல தான் டிவைட் ஆகும், 5ஆம் வாய்ப்பால தான் வகுப்படும்னு தெரியும். அப்ப 5ஆம் வாய்ப்பால நான் கேன்சல் பண்றேன். 25ல எத்தனை 5 இருக்கு? இனிமே நீங்க சின்ன பிள்ளைங்க மாதிரி இந்த மெத்தட்ல போட்டுட்டு இருக்க கூடாது. 25 5 இது ரெண்டும் எடுத்து 5 25 0 அப்படி போடக்கூடாது. பார்த்தோன்னே போடுறதுக்காக தான் இந்த மெத்தடு. சரியா? இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் போட்டது ஓகே, நீங்க சின்ன பிள்ளைங்க மாதிரி போட்டு கத்துக்கிட்டீங்க. அப்ப அடுத்து நீங்க போடும்போது இந்த மெத்தட்ல தான் நீங்க போடணும். அப்ப ஒரு டைம் நீங்க இந்த வகுத்தல் மாதிரி எல்லாம் போட்டுட்டு இருக்க கூடாது. பார்த்தோன்னே உங்களுக்கு ஆன்சர் போட தெரியணும். அப்ப 25ல எத்தனை 5 இருக்குன்னா 5 25. மேல 5ஆம் வாய்ப்பால கேன்சல் பண்றோம். 7ல எத்தனை 5 இருக்கு? ஒரு 5 இருக்கு, பேலன்ஸ் 2 இருக்கு. 5 போக பேலன்ஸ் 2 இருக்கு. அப்படியே மனக்கணக்கா போடணும், மைண்ட்லயே கால்குலேட் பண்ணும். பேலன்ஸ் 2, அந்த 2வை இதுக்கு முன்னாடி எழுதிக்கணும். அப்ப 25ன்னு வரும். 25ல எத்தனை 5 இருக்குன்னா 5 5s 25. அப்போ 15/5. இப்போ இதை வந்து நம்ம திருப்பி 5 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 15ல 3 5 இருக்கு, இந்த 5ல ஒரு 5 தான் இருக்கு. இப்ப ஆன்சர் கீழே 1 இருக்கிறதுனால அதை எழுத தேவையில்ல, ஆன்சர் 3. அவ்வளவுதான். புரியாதவங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. புரிஞ்சுதுக்கா. சரி, எழுதுங்க. நாகர்ஷினி எழுதிட்டோம்க்கா. ஏன்னா சொல்லுங்கம்மா. அழைக்கலாமா? அழைக்கலாம்க்கா. சமாளிக்கலாமாமா? அழைக்கலாம்க்கா. அழைக்கலாம்க்கா. ஜான்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்காமா இந்த பேசிக் மேக்ஸ்? யூஸ்ஃபுல்லா இருக்குக்கா. யூஸ்ஃபுல்லா இருக்குக்கா. ஓகே, யூஸ்ஃபுல்லா இருக்குக்கா. சரிம்மா. யூஸ்ஃபுல்லா இருக்குக்கா. ஓகே, செகண்ட் நம்பர் சொல்லுங்க. 750/25. என்னம்மா? 750/25. 750? 750/25. ஓகே, சரி. இப்போ வந்து இது 0ன்னு முடியுது, இது 5 முடியுது. 0ன்னு முடிஞ்சா 10 டேபிள்ல போகும், உங்களுக்கு தெரியும். ஆனா கீழே வந்து 10 டேபிள்ல போகாது, ஏன்னா இங்க 0 இல்ல. இப்ப ரெண்டுத்துக்கும் காமன் 5 டேபிள் தான். 2 டேபிள்ல மேல உள்ளது போகும், கீழே உள்ளது போகாது. 3 டேபிள்ல மேல உள்ளது போகும், கீழே உள்ளது போகாது. கூட்டி பாத்தீங்கன்னா 12 வருது. அப்ப 3 டேபிள்ல போகும், ஆனா கீழே உள்ளது போகாது, 7 தான் வருது. அப்ப அப்படி நம்ம செக் பண்ணும்போது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுது 0 5. அப்ப கண்டிப்பா 5 டேபிள்ல தான் போகும். அப்ப 25ல 5 டைம் இருக்கு, 7ல ஒரு 5 இருக்கு, பேலன்ஸ் 2, 25 25ல 5 இருக்கு. இங்க 0 மட்டும் தனியா இருக்கு, அதை மேல சேர்த்துக்க வேண்டியதான். அப்ப 150/5. இதையுமே இன்னும் கேன்சல் பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம், சுருக்கலாம். அப்ப திருப்பி இது 5ஆம் வாய்ப்பால கேன்சல் பண்ணலாம். ஒரு டைம் போகும். 15ல 3, 0 மட்டும் தனியா இருக்குல்ல, அதை மேல அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். 30 தான் ஆன்சர். 30/1 30 தான். ஓகேவா? ஓகேக்கா.
தேர்ட் சம் சொல்லுங்க. ஓகேக்கா. தேர்ட். ஓகேக்கா. மூணாவது கணக்கு சொல்லுங்கம்மா. 720/40. சரி, இப்போ மேலே கீழேயும் 0 0ன்னு முடியுது. இந்த மாதிரி 0 0ன்னு முடிஞ்சா டைரக்டாவே ஒரு 0 இருந்ததுன்னா ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். ஒரு 0க்கு ஒரு 0 மேலே கீழே ஒன்னா இருந்ததுன்னா அடிச்சிடலாம். இப்ப பேலன்ஸ் 72 இருக்கு, கீழே 4 இருக்கு. இது 2ன்னு முடியுது, 4ன்னு முடியுது. அப்ப 2 எந்த வாய்ப்பாடுல வரும்? ரெண்டாம் வாய்ப்பாடு. ரெண்டாம் வாய்ப்பாடுல வரும். அப்போ இங்க மேல வந்து 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 7ல 3 2 இருக்கு, பேலன்ஸ் 1 12ன்னு வந்துரும். 12ல 6 2 12. ஓகேவா? 4ல வந்து 2 2 4 அப்படின்னா 2 டைம்ஸ் 36/2ன்னு இருக்கு. இப்ப இதுவுமே இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஏன்னா அந்த 6ன்னு முடியுது, இது 2ன்னு முடியுது. திருப்பி 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது ஒரு டைம் போகும். இதுல 3ல ஒரு 2 இருக்கு, பேலன்ஸ் 1. 16ல 8 2 இருக்கு, 18/1ன்னு இருக்கு. இதை வந்து நம்ம 18ன்னு எழுதலாம். அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேக்கா. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. எழுதுனாக்கா. ஓகே, சரி. இப்ப ஹோம்ஒர்க் என்னன்னா, இது மாதிரி சம்ஸ நீங்களே எழுதுங்க. 10 கணக்கு நீங்களாவே எழுதி எனக்கு போட்டுட்டு வரணும். ஓகேக்கா. ஓகேவா? டிஃப்ரெண்டா இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுக்கோங்க, பாயிண்ட் வைக்காம போடுங்க. இந்த மாதிரி வித்தியாசமா எழுதி 10 கணக்கு எழுதினா போதும். போட்டுட்டு வரீங்களா? இன்னொரு கொடுத்துருக்கேன், அது டைம் இருந்தா அது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேக்கா. ஓகே, அப்ப நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். Thank you. Bye bye. ஓகேக்கா. Right ma. Thank you. Bye ma. Thank you ma. Thank you. தேங்க்யூக்கா. பாய்க்கா. Bye ma. தேங்க்யூ. பாய்க்கா. பாய்க்கா. Thank you ma. பாய்க்கா. பாய்க்கா. Bye ma.